இறைவனுக்கு ஏற்ற வகையை ஒப்புக் கொடுப்பதற்கு நம்மிடம் இருக்கின்ற குற்றங்கள் குறைகளை எண்ணி பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மாய் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 11 முதல் 27 முடிய. அந்நாட்களில் முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடம் அன்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதிய பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல், உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவராய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதிய பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்ற
தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றும் உள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் என்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீர் நீடூழி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறு தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கிணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கப்பி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுத்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியினின்று காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 20 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழி வாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் உறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சவேரியாவை பற்றி பிரார்த்தனையிலும் முன்னுரையிலும் அதிகமாக சொல்லிவிட்டார்கள். அதனால் திருப்பி அதை சொல்வதைய அர்த்தமில்லை. ஆனால் இன்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற வாசகங்களை நாம் உடைத்து பார்க்கின்ற பொழுது புனித சவேரியாருக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் சம்பந்தம் இருக்கின்றது. ஒத்தமை நற்செய்திகள் என்று சொல்லியிருக்கிறோம். எது தெரியுமா? ஒரே மாதிரி நற்செய்தி மத்தேயு, மார்க்கு, லூக்கா. முதல் 3 நற்செய்திகளும் ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். லூக்காவுக்கே உரிய சில அதாவது ஓமைகள் புதுமைகள்லாம் இருக்கும். இப்ப இன்னைக்கு வாசிக்க கேட்டது எந்த நற்செய்தி? லூக்கா நற்செய்தி. இன்று வாசிக்க கேட்டது லூக்கா கடைசி பகுதி. இதுக்கு அடுத்து இயேசுடைய பாடுகள் அது வரும். ஆனால் நம்ம கடைசி வாரத்தில் இருக்கிறோம், பொது காலத்தின் இறுதி வாரம். இந்த இறுதி வாரத்திலே கடவுள் நமக்கு சில அறிகுறிகளை சொல்லி நம்மை தயார் செய்கின்றார். இன்று வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகமும் நற்செய்தியும் ஒன்றோடு ஒன்று மிக தொடர்புடையதை பார்க்கிறோம். முதல் வாசகம் யாரை பற்றியது? தானியேல். மிகப்பெரிய இறைவாக்கியம். பாருங்கள, 3 மணி நேரம் 3 தடவை ஒரு நாளைக்கு கடவுளோடு இருந்தார், ஜெபித்தார். அதனால அவர் குகைக்குள், சிங்கம் இருக்கின்ற குகைக்குள் போடப்பட்டாலும் கடவுள் அவரை உயிரோடு கொண்டு வந்தார். காரணம், அவர் உண்மையான தேவன். அந்த நாட்டை ஆண்ட அரசன் யூத அரசன் அல்ல, பிற இனத்தான். ஆனால் அந்த அரசனே ஒரு அறிக்கை இடுகின்ற அந்த நாட்டு மக்களுக்கு தானியேலுடைய இறைவன் தான் உண்மையான இறைவன் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அரசர் அதை பிரகடனப்படுத்த செல்கின்றார். அன்பானவர்களே, இந்த தானியேல் இயேசுடைய இந்த கடைசி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டதும் அவர் இந்த உலகத்தை பற்றி அவர் சிந்திப்பதும் இரண்டும் அதாவது பொருத்தமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த லூக்கா நற்செய்தி நான் சொன்னேன், ஒத்தமை நற்செய்திகள் 3 பேர்ல
இந்த லூக்கா தான் இந்த எருசலேம் அழிவை பற்றி மிக அதிகமாக பயமுறுத்துகின்ற விதத்திலே சொல்வதை பார்க்கிறோம். இன்று வாசிக்க கேட்ட பகுதி மற்ற இரண்டிலும் அதிகமாக இருக்கார். இவர் லூக்காவுக்கே உரிய ஒரு பகுதி. அதாவது இவர் எருசலேம் வீழ்த்தப்படும் என்று முன்பே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு அப்பொழுது இருந்த ஒரு வரலாற்று ஆசிரியர், யூத சமயத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கின்றார் இவ்வாறு. அதாவது ரோமை அரசன் எருசலேமை கோயிலை அழிக்கின்றான், மக்களை கொலை செய்கின்றான். 11 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதாக, யூதர்கள் கொல்லப்பட்டதாக, யாரா ரோமை அரசனால் கொல்லப்பட்டதாக அவர் பதிவு செய்கின்றார். அது மட்டுமல்ல, 97,000 மக்கள் அதாவது சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள் என்றும் பதிவு செய்கிறார். லூக்கா சொன்னது நிறைவேறியிருக்கிறது. காரணம், இந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு இறைவாக்கினர் என்பதை தெரிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்ததால் லூக்கா இவ்வாறு பதிவு செய்தார். இந்த இயேசுவை கொலை செய்து மட்டுமல்ல, அந்த எருசலேம் நகரத்துக்கு வெளியே தான் அவர் அங்கு புதைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே லூக்கா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. தானியேல் இறைவனை போல அவர் எவ்வாறு இறைவன் மீது பயம் இல்லாமல் அவர் துணிச்சலாக இருந்தார். அரசன் சொல்கிறார் இந்த கடவுளுக்கு பயப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய கடவுள் அச்சுறுத்துகின்ற கடவுள் அல்ல. காரணம், இன்று வாசிக்கப்பட்ட கடைசி பகுதி, இறைவன் ஆட்சியோடு வருவார். அதுதான் இறை அரசு. மீண்டும் வருகின்ற ஒரு இறைவனாக புனித லூக்கா நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இந்த வாசகங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது புனித சவேரியார் எவ்வாறு இந்த தானியேலை போல இந்த லூக்கா நற்செய்தியிலே நம்பிக்கையை கொடுக்கின்ற அந்த வாசகத்தை போல இந்த சவேரியார் இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்பதை இயேசு சொன்ன வார்த்தையை அவர் தியானித்து தன்னுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் மாறக்கூடிய ஒன்று, மாறாத இறைவன் இயேசுதான் என்னுடைய உண்மையான தெய்வம் என்பதை நினைத்து அந்த புனித அஞ்ஞாசியரோடு அவர் இந்த உலக வாழ்க்கை விட்டுவிட்டு இயேசுவை போதிக்க வந்தார் இந்த ஆசிய கட்டத்தில். எனவே அன்பானவர்களே, அந்த சவேரியாரிடம் இருந்த அந்த இறை பற்று நம்மிடம் இருக்க வேண்டும். நாம் ஆடம்பரங்கள் அதிகம் விரும்புவதை விட, இந்த வாரத்தில் நாம் வாசித்தோம், இந்த கோயிலை இடித்து விடுங்கள் என்று இயேசு சொன்னபோது யூதர்களுக்கு பயம். என்னடா 40 ஆண்டுகள் இந்த கோயிலை கட்டினோம், 3 நாளில் இடிக்கிறான் என்று சொன்னானே என்றெல்லாம் யூத மக்கள் இயேசுவை ஏளனம் செய்த போது, அதே இயேசுவை தன்னுடைய வாழ்வில் மையமாக வைத்து வாழ்ந்த இந்த சவேரியாரை போல இந்த காலப்பாடி பகுதியில் இருக்கின்ற இறை மக்கள் உண்மையான தேவன், நாம் இறைவன் கடவுள் இயேசு என்பதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ அவர் கொடுக்கின்ற அந்த விழுமியங்கள், பண்புகள், இறை ஆட்சியினுடைய பண்புகளை நமது வாழ்வாக்கி கொண்டு நாம் பிறருக்கு வாழுகின்ற இயேசுக்களாக இந்த பகுதியிலே நம்மை பார்த்து இவர்கள் உண்மையிலே கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழக்கூடிய மக்களாக அழைக்கப்படுகின்றோம். அது எப்பொழுது அழைக்கப்படுவோம்? இயேசுவை போல ஏழை எளிய மக்கள் மீது பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது, பிறருக்கு கரிசனை காட்டுகின்ற பொழுது, துன்பப்படுகின்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது நாம் உண்மையிலேயே இயேசுவின் சீடர்களாக வாழ்கின்றோம். சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தது என்று இயேசு சொன்னாரே, இன்று அதை சிந்தித்து பார்ப்போம். சிறிய அளவிலே நாம் உதவி செய்ய முடியுமா? குடும்பத்திலே அந்த உதவியை செய்ய முடியுமா? நாம் வாழ்கின்ற பகுதியிலே செய்ய முடியுமா? இல்லை என்றால் இது வெறும் சடங்காக ஆடம்பரமாக போய்விடும். எனவே சவேரியா அவ்வளவு வசதி படைத்த ஒரு பிரபு குடும்பத்திலே பிறந்தவர். அனைத்தையும் துறந்து விட்டு ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளே போர்ச்சுகலுக்கு செல்ல வேண்டும், இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் படிக்கப்பட்டு உடனே அனைத்தையும் விட்டு சென்றாரே, அவரை போல நாம் இயேசுவை சிக்கனம் பிடித்துக் கொண்டு வாழ இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை, இந்த சமூகம் நாட்டினுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். உலகிற்கு ஒளியாக உப்பாக இருங்கள் என்று இறைவார்த்தை அருளிய எங்கள் இயேசுவே, உலகிற்கு ஒளியாக உப்பாக இருந்து உம் இறைவார்த்தையை உலக மக்களுக்கெல்லாம் அறிவித்து நீர் ஏற்படுத்திய திருச்சபையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர், திருப்பலி நிறைவேற்றும் எம் குருக்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலமும் பரிசுத்த ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எகிப்தில் என் மக்கள் படும் வேதனைகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் கண்டேன் என்று சொல்லி மோசே வழியாக மக்களை துன்பத்தின் பாதையிலிருந்து மீட்டெடுத்த எம் இறைவா, இப்பூவுலகில் நோயால், வறுமையால், தனிமையால், முதுமையால், மழையால், வேலையின்மையால் பாதிக்கப்பட்டு துன்புறும் மக்களின் வேதனைகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் மாற்றி விடுதலை அளித்து வாழ்வை வளமாக்க வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று கூறிய எம் இறைவா, விண்ணக குடும்பங்களையும் மண்ணக குடும்பங்களையும் உருவாக்கி கட்டி எழுப்பி ஆசீர்வதித்து வழிநடத்தி வரும் எம் இறைவா, இன்றைய நவநாளை வழிநடத்தும் புனித தோமையார் அன்பியர் குடும்பங்களையும் புனித தோமையார் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியை, உதவி ஆசிரியை குடும்பங்களையும் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களையும் அவர்கள் செய்யும் கடல் தொழிலையும் ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும், மாணவ செல்வங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் தரவும், பள்ளி வளர்ச்சி பெருகவும், அனைத்து குடும்பங்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், எம் குடும்பங்களில் இறை அழைத்தல் பெருகவும், எம் அன்பியங்களை வழிநடத்தும் சத்திய சேவா அருட்சகோதரிகளின் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படவும், அருட்சகோதரிகள் நடத்தும் முதியோர் இல்லத்தில் வாழும் முதியோர்கள் உடல் நலம், மனநலம், மகிழ்ச்சி, தெய்வ பக்தியில் சிறக்கவும், அவர்களின் பொருளாதார தேவைகளை சந்திக்கப்படவும், எல்லா நலன்களால் அனைவரும் வாழவும் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு கடன் கொடுப்பவன் எனக்கே கொடுக்கிறான் என்று சொன்ன எம் இறைவா, கைமாறு கருதாமல் இரக்க சிந்தனை கொண்டு மக்களுக்கு உதவவும், மனிதநேயம், அன்பு, கருணை கொண்டு வாழவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று திருவாய் மொழிந்த இறைவா, குழந்தைகள் வளரும் பொழுதே தெய்வ பயம், தெய்வ பக்தியில் வளரவும், இளைஞர்கள், இளம் பெண்கள் செல்லிற்கு அடிமையாகாமல் இறை பக்தியில் வளரவும், படிக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் +1 +2 அரசு தேர்வு எழுதும் அனைத்து மாணவ செல்வங்களும் அதிக மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெறவும், எதிர்கால வாழ்வு சிறக்கவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற எம் இறைவா, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்யும் எம் இறைவா, புனித சவேரியாரின் நவநாள் தொடங்கி திருத்தேர்பவனி கொடியிறக்க முடிய பண உதவி, உடல் உதவி செய்த அனைவரின் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருத்தேர்பவனியின் போது உம் சமூகம் முன் செல்லவும், உம் பிரசனம் திருத்தேர் சுமந்து செல்பவர்கள் மேல் இருக்கவும், திருத்தேர் பவனி நல்ல முறையில் நடந்தேறவும் உம் ஆவியின் வல்லமையால் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஆண்டவரை நாம் மன்றாடுவோம். இறைவா, இந்த வேண்டல்களையும் இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் ஏற்று எங்களுக்கு என்ன தேவையோ அவை அனைத்தையும் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறு நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளின் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று வர எங்களுக்கு துணிவு தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூத புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: Yeah.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தர்கள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இன்று நவநாளை சிறப்பிக்கும் புனித தோமையார் அன்பிய குடும்பங்கள், புனித தோமையார் ஆரம்ப பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள், மாணாக்கர்கள், மார்டின், சகாயராணி, கர்லி இன்ஃபென்டா, அருள்தாஸ், இவர்கள் அனைவரும் உமது அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவர் அருளை என்றும் பெறுவார்களாம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற மெர்சி மாதரசி, அந்தோணிதாஸ், அந்தோணியராஜ், சின்னத்தம்பி, அம்மா பொண்ணு சாமி கண்ணு, அந்தோணியம்மாள், கண்ணசாமி, ரத்னசாமி, ஞான சுந்தரி, இருதயமேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களை ஒளிமிக்க உத்தரமும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற மக்களையும் இவருடைய குடும்பங்களையும் இந்த காலவாடி பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் பல சமயங்களை சார்ந்த எல்லாரையும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத அனைவரையும் உமது அன்பினால் ஏற்றுக்கொள்ளும் நிறைவு செய்கிறது. எங்களுடைய கன்னித்தாய் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறை சாட்சியர், புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் உறவை பயின்று கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்கியவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்
நமது பாசமிகு தந்தை இயேசு சபை குருவாக பணிபுரியும் நமது பாசமிகு தந்தை குழந்தை சாமி அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நாளை நாளை சிறப்பிப்பவர்கள் இரவிக்கால் மற்றும் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அனைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவிருந்து நிறைவுற்றது.